ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இப்போ இருக்க மார்க்கெட்டை வந்து ஒரே வரியில் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். இங்கே லேடர்ஸ் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய உள்நாட்டு நிதி நிறுவனம் டிஐன்னு சொல்லக்கூடிய அவங்க தான். அப்போ ஸ்னேக்ஸ்னு சொல்லவே வேண்டியது எஃப்ஐன்னு தெரியும். இப்போ எஃப்ஐனால் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து சில குறிப்புகள் இருக்குது. இந்த குறிப்பை பேஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் மாற்றி வைக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிற வியூவர்ஸ்க்காகவும் அவங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல், 20K ஆகுது, 40K ஆகுது, சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs ஆகுது. இதெல்லாம் வித்தின் ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கில் அச்சீவ் ஆகுது. ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமு. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில், ஸ்டாக் ஆப்ஷனில், வாட்ஸ்அப்பில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1000, 1500 ருபீஸோ, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோம் அப்படின்னா. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் மெம்பர்ஷிப் பற்றி பேசும்போது நான் 3 ஹைலைட் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை. சின்ன ஆயிரங்களே போதுமானது. இதோட எளிமையான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் 3 to 7 minutesல பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்கதா செய்யுது. அதனால் இன்னுமே தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பெருசாக வேணும், ஒரே வருஷத்தில் ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் வேலை விட்டுக்கே போகக்கூடாது, எப்படி உட்காந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். உண்மை சொல்லப்போனால் இதில் பணத்தை விட ரொம்ப தேவைப்படுது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன் தான் இது. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியல, மொபைலே ஆஃபீஸ் கொண்டு போக முடியல, அல்லது நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிய வழி என்னன்னு பார்த்தா அப்படி யோசிச்சு டிசைன் பண்ணதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படிங்கிற மெம்பர்ஷிப்பு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலிருந்து 29 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டா போதும். இது விலை ஏறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி மெம்பர்ஷிப்போட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நிறைய மெனு பார்ஸ் மாதிரி இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங். எனக்கு கேட்டால் எது நல்லதுன்னு கேட்டால் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி தானே சொல்லுவேன். அதுதான் வந்து எதிர்காலத்தில் வந்து பெருசாக கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது. இப்போ எது வேணுமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோவில் போய் அந்த எஃப்ஐஐ அந்த ஸ்னேக்ஸு அந்த எஃப்ஐஐ வந்து இந்த மாதிரி
உள்ளே வெளியே ஆடிட்டே இருக்காங்கல்ல, என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதம் போன மாதம் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட வந்து 34,574 crores 34,574 crores ஆஃப் ருபீஸை விற்று வெளியே கொண்டு போய் ஸ்டாக் விற்று வெளியே கொண்டு போயிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு மேஜர் செட்பேக்காக மார்க்கெட் இருக்குதான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி இந்த 2025 ஜனவரி மாதம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.12 lakh crores ஆஃப் ருபீஸை வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ இல்லை ஸ்னேக் அடிச்சு கீழே இறக்கி விட்டமே ஆகிடுச்சு. இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஸ்தம்பிச்சுட்டே இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அன்றைக்கும் கூட வந்து மார்க்கெட் ஏறி அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தா, சினரி எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஸோ ஈக்விட்டி ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக் உட்பட ஒரு 25லேருந்து 40% வரைக்கும் கீழே இறங்கு. இப்போ பெக்குலியர் ஸ்டாக்ஸ் லைக் டாடா மோட்டார், எம்என்எம் அது மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து மோர் தென் 55% வந்து கீழே இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு சைடில் பார்க்கும்போது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். இது இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சு பின்னாடி பார்த்துக்கலாம். பட் பிழைக்கிறவங்களுக்கு தினசரி அன்றடங்காச்சுமே மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு அப்போ என்ன செய்கிறது, ஏதாச்சும் இன்றைக்கி மார்க்கெட்டில் உட்காந்து எதாவது சம்பாதிக்கணும், ஏதோ வேலை வெட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, மொபைல் வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா, இன்றைக்கி மார்க்கெட் ஏதாவது பணத்தை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போக முடியுமா? ஒரு மாதத்தில் 20 நாள் இருக்குன்னா 20 நாள் பண்ணாட்டியும் ஒரு 10 நாள் ஒழுங்காக பண்ணிவிட்டு ஒரு மாதம் முடியும் போது மாதம் ஏதாச்சும் இல்லாமல் ஒரு சேலரி மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, ஈக்விட்டியில் போய் இப்போ வந்து லாங் போகிறத விட்டுறணும். அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சர்லேயும் போய் லாங் போகிறத விட்டுணும். மார்க்கெட் ஏறினா கூட இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் ஃபியூச்சரில் போய் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட இது வந்து நம்ம இது கொடுத்துட்டே இருக்கணும். அந்த இது எம்டிஎம் கஷ்டம்லாம் இருக்குது, ஒரு ரிஸ்க் மார்ஜின் அதெல்லாம் கட்டே இருப்பாங்க. அப்போ சிம்பிளாக என்ன செய்யறதுங்க, அதை திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்டர் இன்டு ஆப்ஷன் ட்ரேடிங். யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டு பாதியில் அரைகுறையாக வெளியே போனாங்களோ அவங்களாம் திரும்ப வர வேண்டிய நேரம் இது. யாருக்கெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாதோ அவங்களுக்கு கற்றுக்கிட்டு சின்ன லெவலில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நேரம் இருந்தது. அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லா ஸ்டாக் எடுத்து பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் எல்லா ஸ்டாக்கும் எடுத்து பண்ணிட முடியாது. ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக் எடுத்து பண்ணலாமா, டாடா மோட்டார்ஸு, இன்ஃபோசிஸு, ஹிந்தி யூனிலிவர், டிசி அந்த மாதிரி ஸ்டாக் எடுத்து பண்ணலாமான்னு கேட்டால் அதுலேயும் பண்ணக்கூடிய தெர் ஆர் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஹை மொமெண்டம் இருக்கணும், ஹை லிக்விடிட்டி இருக்கணும், ப்ரைஸிங் வந்து இன்ட்ராடேயில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ப்ரைஸிங் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்டாக்கு மட்டும் அதுதான் வந்து நல்ல ஒரு நீரோடமே போகக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா செலக்டிவாக ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்னு எடுத்து வச்சுக்கிட்டு அது எது சூட்டபுளாக இருக்கோ அதை பண்ணோம்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இந்த பிப்ரவரி போயிடுச்சு, இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம். ஸோ இதோட இந்த இது முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் சினாரி அப்படி கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ ஏப்ரலில் வந்து நியூ அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து எல்லாமே மாறும். ஸோ அப்படி மாறும்போது நிறையா அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். இந்த ரேட் கட் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு சீக்கிரமாகவே இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது மார்க்கெட் வந்து திரும்ப மாறலாம். இந்த டேரிஃப் எல்லாம் பற்றி பேசி முடித்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எஃப்ஐ திரும்ப பழையபடி வந்து இன்னும் பையர்ஸாக வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஏப்ரல் மிட் மந்த் வரைக்கும் அல்லது ஏப்ரல் எண்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டை வச்சு பிழைக்க தெரிஞ்சால் பிழைச்சிக்கலாம். அதுதான் இப்போ மார்க்கெட்டில் ஒரே வழி. மற்றபடி ஈக்விட்டியில் போய் லாங் பண்ணுறது, ஏற்கனவே ஈக்விட்டியில் வாங்கின ஸ்டாக் போய் இன்னும் கொஞ்சம் பணத்தை விட்டு ஆவரேஜ் பண்ணலாம், முட்டாள்தனம். அப்படி ஆவரேஜெலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. எந்த ஸ்டாக் இறங்கியிருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க. ஆவரேஜ் பண்ணுற வேலையை பண்ணவே வேண்டாம். அதில் போட்ட பணம் கிணத்துல போட்டமே போயிடும். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் வரும்போது அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் அப்டேட் வீடியோ ஒன்று போட்டு வர்றேன். இப்போ வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் ஒரு புது வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக இன்ட்ராடேல அப்போ தான் தெரியும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுமா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயிலோ பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.